இது நேர வாயி. இப்பொழுது திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியும் சொன்னது, இடதுசாரி கட்சிகளும் சொன்னோம், எங்களோடு கூட்டு சேர்ந்தவர்களும் சொன்னார்கள், தம்பி சீமானும் சொன்னார், மற்றவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சொன்னது. ஆனால் இப்பொழுது இந்த அமைந்துள்ள சட்டமன்றத்தில் திராவிட இயக்க வாரிசுகளாக வந்த 2 கட்சிகள் மட்டும்தான் முக்கியமான பங்காளிகளாக இருக்கிறார்கள். தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே நான் சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கேன்னா, இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே எதிர்கட்சி இவ்வளவு பெரும்பான்மையாக வந்து அமர்ந்ததாக வரலாறு இல்லை. ஆக இந்த சூழ்நிலையில அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திமுக அதை பயன்படுத்திக் கொண்டு நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, நாட்டுக்கு என்னென்ன முக்கியமான பிரச்சனையோ அதை மையமாக வச்சு எங்களுடைய கருத்துக்கள் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும். இது ஏமாற்று வேலைன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது 500 கடைகள் குறைச்சிருக்கிறான்னு சொன்னா 500 கடைகளும் அது ஒன்றும் வருமானம் வராது, சரியா விற்காது. அந்த கடைகளை பார்த்து அது குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த விற்பனை நேரத்தை 10 மணிலிருந்து 12 மணி ஆகுது. அதுக்கு பதிலாக சாயந்தரம் 6 மணிக்கு மேல விற்காது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தால் ஓரளவு அதுல பயனுள்ளதா இருக்கு. நான் நினைக்கிறேன் இனிமே வர பாராளுமன்ற தேர்தலில் இன்னிலிருந்தே பிஜேபிக்கு முடிவு பண்ண வேண்டும். இப்போ செயற்குழு மீட்டிங் இருக்கு 12ஆம் தேதி ஜூனுக்கு. இப்போ நான் ஒரு தீர்மானம் வைக்க போறேன். தமிழ்நாடு பொறுத்தவரையிலையும் முன்னேற்றம் செய்ய வேண்டும்னா பிஜேபிக்கு தனியாக நிற்கணும். நாங்கள் தேசிய கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லணும். படித்தவர்களுக்கு வெளியில் ஓட் போடுறதுக்கு ஒரு பழக்கம் கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாதான் பிஜேபி இந்த மாநிலம் வரும்.